கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் உங்களோடு வேத வார்த்தையோடு கடந்து வரும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல நாளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், உனக்காக சிறைச்சாலையை திறக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக முன் போக முடியாம சில சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள் இருக்கிற சில சம்பவங்களை நமக்கு பார்க்க முடியும். அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். நாம் செய்ய நினைப்போம், ஆனால் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நான் எங்கேயாவது பிரயாணம் போக நினைப்போம், போக முடியாத ஒரு சூழ்நிலை. நாம் சுற்றிலும் அடைக்கப்பட்டு எங்கோ யாரோ நம்மை காவல் காத்து இருக்கிறது மாதிரி, நமக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லாத மாதிரி, நாம் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற சில நபர்களை நமக்கு பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உன் சிறைச்சாலையின் கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும், காவல் காக்கிறவர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிந்தார்கள். இங்கே நாம் பார்க்கிற பொழுது பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்திருந்தார்கள். மறுநாள் அவரை கொண்டு போடும்படியாக சில சம்பவங்கள் எல்லாம் அங்கே நடந்தது. ஆனால் சிறைச்சாலைக்குள் அப்போஸ்தலர்களை அங்கே கொண்டு வைத்தார்கள். அநேக ஊழியக்காரர்களை எல்லாம் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு நிலைமை அந்த 1வது நூற்றாண்டில் நடந்தது. அந்த சமயத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஊழியர்களை, அப்போஸ்தலர்களை சிறைச்சாலைக்குள் வைத்து பூட்டப்பட்டு காவல் காக்குகிறவர்கள் எல்லாம் வெளியே நின்று கொண்டு இருந்தார்களாம். ஆனால் அவர்கள் மறுநாள் உள்ள போய் பார்க்கிற பொழுது கதவுகள் அப்படியே தான் இருக்கு. அவர்களுக்கு முன்பாக எல்லாமே அடைக்கப்பட்டு தான் இருக்கு. ஆனால் யாரை அடைத்து வைத்தார்களோ அவர்கள் அதற்குள்ளே இல்லை என்பதை கண்டார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இதே அனுபவத்தை கர்த்தர் உங்களோடு செய்ய விரும்புகிறார். யாரெல்லாம் உங்களை அடைத்து உங்களுடைய சுதந்திரத்தை தடை பண்ணி வைத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்களோ, ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற காரியம், உன் கட்டுப்பாடு அப்படிதான் இருக்கும். உனக்கு எதிராக எழும்புகிறவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. உனக்கு எதிராக பேசுகிறவங்க அப்படிதான் பேசுவாங்க. உனக்கு எதிராக நிற்கிறவங்க அப்படிதான் நிற்பாங்க. உனக்கு காவல் காத்து கொண்டு இருக்கிறவங்க அப்படியே காவல் காத்து கொண்டு தான் இருப்பாங்க. ஆனா நீ அந்த காவலறைக்குள் இருக்க மாட்டா என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை அழைத்தவர், உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த செயல் செய்யும்படி, உன்னை அதுக்குள்ளிருந்து வெளியேறும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு சில ஊழியத்தில் நம்ம பார்க்க முடியும், அவர்கள் ஊழியம் செய்யும்படி வாஞ்சை இருக்கும், ஆனா அநேக கட்டுக்குள்ள இருப்பாங்க. அநேக வெளியே வர முடியாம ஒரு சூழ்நிலைக்குள்ள இருப்பாங்க. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், கட்டுப்பாட்டு அந்தந்த இடங்களில் அப்படித்தான் இருக்கும். ஆனா அதற்குள்ளிருந்து வெளியேற்றுகிறவர்களை கர்த்தர் வெளியேற்றி கொண்டு இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்களுக்குரிய லட்சியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் அது உணர்ந்து கர்த்தருடைய காரியங்களை செய்ய கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறார். தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தேவனுக்காகவே எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறார். உங்களை இன்னைக்கு ஏதாவது நீங்க கட்டுக்குள்ள இருக்கிறீங்களா? ஏதாவது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் சிறைச்சாலையின் கட்டுகளை அவிழ்க்கிறவராக இருக்கிறேன் என்று. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இன்று உங்களுக்காய் சில சிறைச்சாலை திறக்கப்படும், சில கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறதை நான்
நான் பார்க்கிறேன். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக, இந்த ஊழியர்களுக்காக ஆண்டவரே, உமது ஆண்டவரே கிருபை இறங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆமென். சில கட்டுகளுக்குள் இருக்கிற ஆண்டவரே சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருந்து நீர் பூரணமாக மாற்றும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.